இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு போஸ் கால் கேமல் அல்லனா உஷ்ட்ராசனா. இந்த போஸோட பெனிஃபிட் என்னன்னா நம்ம த்ரோட், ஹார்ட், பெல்லி இருக்கிற எல்லாமே ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரி ஒரு போஸ். த்ரோட்ல என்ன ப்ராப்ளம், சில பேர் ட்ரைனஸ் இருக்கும், சில பேர் ஒன்று சொல்லணும் ஆனால் அது சொல்ல முடியாத அப்படியே குவைட்டாக இருப்போம் இல்லைங்களா, ஒரு ரூமில் இல்லை நான் சொன்னால் என்ன யோசிப்பாங்க, அதுவும் யோகாவில் சொல்லுவாங்க தட் இஸ் ஆல்சோ அ ப்ராப்ளம். ஸோ உங்கள் த்ரோட்டை ஓப்பன் பண்ணி உங்கள் ட்ரூத்தை எப்படி வெளியில் பேச முடியுமோ இந்த போஸ் வில் ஹெல்ப் வித் தட். சில பேருக்கு ப்ரீதிங்கே கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த போஸ் பண்ணால் உங்கள் ஹார்ட், லங்ஸ் நல்லாவே எக்ஸ்பேண்ட் பண்ணி அதுவும் சரியாக ரிலீஸ் பண்ணும். எல்லாம் டைஜஷனில் ப்ராப்ளம், இது மாதிரி டயபெட்டிஸ் இல்லைனா ஹைப்பர் கிளைசிமிக்னு சொல்லுவாங்க, சாப்பாடு சாப்பிட்டா ஒரே தூக்கம் இல்லைனா சாப்பாடு சாப்பிட்டா எனர்ஜியே வரல, இதெல்லாமே சால்வ் பண்ணுறதுக்கு திஸ் ஒன் பவர்ஃபுல் போஸ் கால் உஷ்ட்ராசனா இல்லைனா கேமல் போஸ். இந்த போஸ் எப்படி பண்ணணும்னு இப்போ பார்க்க போகிறோம். ரெடிங்களா? சப்போஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்கள் 2 முட்டியும் தரைக்கு எடுத்துனுவாங்க. ஸ்கூலில் நீல் டவுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, தட்ஸ் த ஸ்டார்டிங் பொசிஷன் ஆஃப் திஸ் பாஸ்டர். ஸோ 2 முட்டியும் கீழே எடுத்துன்னு வந்துட்டு உங்கள் நீஸ் வைடாக இருக்கக்கூடாது, ஹிப் அடியில் ஸ்ட்ரெயிட் லைனாக தரையில் இருக்கணும். அது பண்ணிட்டு உங்கள் 2 கை ஹிப்ஸ் பின்னாடி எடுத்துனுவாங்க. ஸோ ட்ரெடிஷ்னலி இந்த போஸ் பண்ணும்போது ஃபிங்கர்ஸ் மேலே பார்க்குற மாதிரி தான் வைப்பாங்க. சில பேருக்கு இந்த மூவ்மெண்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஏன்னா ஷோல்டர்ல டென்ஷன் இல்லைன்னா ரிஸ்ட்ல டென்ஷன். ஸோ உங்க ஃபிங்கர்ஸ் கீழே பார்க்குற மாதிரி ஆல்சோ ஓகே, பட் ஐடியலி பெஸ்ட் கேஸ் சினாரியோல உங்க 2 கையும் இப்படி மாதிரி மேலே பார்த்து ஹிப்ஸ்ல வச்சுக்கோங்க. உங்க டோஸும் இது மாதிரி, இது டோஸ் ஃபிளாட்ல இருக்கலாம் இல்லைன்னா கர்ல்ல இருக்கலாம். ட்ரெடிஷ்னலி 2 டோ ஃபிளாட்ல தான் இருக்கணும். ஓகே, ஆனால் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஐம் கோயிங் டு டூ வித் கர்ல் டோஸ், பூஜா வில் டூ வித் ஃபிளாட் டோஸ். ஓகே, 2 வேரியேஷனும் காட்டுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், உங்கள் 2 எல்போ இருக்கு இல்லைங்களா, அது எவ்வளோ கிட்டையா எடுத்துன்னு வாங்க. செஸ்ட் இமீடியட்டாக மேலே பார்க்குற மாதிரி போயிடும். மேலே பார்த்து பின்னாடி பார்க்குற மாதிரி ஹெட் எடுத்துக்கோங்க. அதுலேருந்து 2 கையும் ரிலீஸ் பண்ணி ஒரு 2 ஆங்கிளும் பிடிச்சிட்டு உங்க ஹிப்ஸை முன்னாடி புஷ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் அண்ட் ஸ்டே இன் திஸ் posture for 5 breaths. ஸ்லோலி 2 கையும் திருப்பியும் ஸ்பைன்ல எடுத்துன்னு வந்துட்டு மேலே நின்னுக்கோங்க. டேக் அ பிரெத் ஹியர். அதுக்கப்புறம் தான் திருப்பியும் கீழே உட்காந்துக்கோங்க. இந்த போஸ்லேருந்து வெளியில் வர்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அஸ் இன் நான் வெளியில் வர வகை ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக வந்தால் சில பேருக்கு ஐயோ தலை சுற்றுது, அது மாதிரி டிஸியாகும் அதெல்லாம்னு சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் வெளியில் வரும்போது டேக் அ ஃபியூ மூமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் அந்த நீல் டவுன் பொசிஷனில் ஒரு செகண்ட் நின்றுக்கோங்க, உட்காந்துட்டு இன்னொரு ஃபியூ பிரெத்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் போஸை ரிலீஸ் பண்ணணும். டப்புன்னு பின்னாடியிலேருந்து மேலே வரவே கூடாது. ஓகே, நாட் ஃபார் டுடேஸ் டே அண்ட் ஏஜ். ஓகே, ஸோ ப்ளீஸ் ப்ராக்டிஸ் இட். அதுக்கு மேலே ப்ராக்டிஸ் இட் கரெக்ட்லி அண்ட் என்ஜாய் த பெனிஃபிட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வாட்டி பார்க்கலாம். நமஸ்தே.